வாருங்கள் வாருங்கள். வெல்கம் டு ஹெச்பி பார்வை. ஹாய். ஆமாம், இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறேன். பொண்டாட்டிக்கு டிரைவிங் சொல்லி கொடுக்கறதுங்கிறது எவ்வளோ பெரிய ரிஸ்க் தெரியுமா? ஆனால் இன்னைக்கு நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். சரி, ஓகே. பல வருஷ கனவுன்னு சொன்னாங்க. ஆமாம், அதனால் ஜாலியாக டிரைவிங் சொல்லித்தரலாம். இது ஃபுல்லாக ஓப்பன் பிளேஸ் தான். ஸோ அதனால் டு நாட் ட்ரை திஸ் அட் ஹோம் லேண்டு என்ன சொல்லலாம். ஏன்னா இது ஓப்பன் ஏரியா. ஜென்ரலாக அப்படியே போவோம். கேமரா மறந்துருப்பா. சும்மா ஜாலியாக போவோம். சீட் பெல்ட்டு ஃபஸ்ட்டு. சேஃப்டி ஃபஸ்ட்டு. எஸ். ஜென்ரலாக உனக்கு நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ்ப்ளனேஷன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். வண்டி இப்போ ஆனில் இருக்குது. ஓகேவா? வண்டி வந்து உனக்கு ஸ்டேரிங் நல்லா லூஸாகவே இருக்கும். ஸோ இங்கே பிடிக்கக்கூடாது. சென்டர் இப்படி, இதுதான் சேஃபு. இப்படி பிடிச்சிக்கிட்டா தான் அதனால் இந்த கண்ட்ரோல் வரும். இது ஸ்டீரிங் பேசிக்காக. நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா வரேன். ஸ்டீரிங், அது ஸ்டீரிங் வந்து ஃப்ரண்ட்டில் 2 வீல் தான் உனக்கு கண்ட்ரோல் பண்ண போகுது. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் வீல் தான் மேட்டர். ரிட்டர்ன் பண்ணுறது எல்லாமே நீ இப்போ ஓட்ட தெரிஞ்சுப்பேன். ரெண்டாவது கியர் தான் உன்னோட புல்லிங். ஃபர்ஸ்ட் கியர் வந்து மூவ் பண்ணி புல் பண்ணி ஒன்று கொண்டு போகிறது. செகண்ட் கியர் இன்னும் அந்த ஸ்பீடு ரைஸ் பண்ணுறதெல்லாம் உள்ளே இருக்கிற கியர்ஸ் தான் வேலை செய்ய போகுது. ஸோ அதுதான் கியர். ஸோ ஃபஸ்ட்டு கியர் வந்து ஒரு சின்ன மொமெண்டம், ஒரு ஆக்சலரேஷனுக்கு தான். அடுத்தது நீ செகண்ட் கியர் மாற்றிடலாம். ஒரு இப்படி கொடுத்துட்டு கொஞ்சம் மூவ் ஆகிட்டோடனே நீ செகண்ட் கியர் போடலாம். போட்டால் அது பாட்டுக்கு ஒரு ஸ்பீடில் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு ஃபோர்த்து டிபெண்டிங் அப்பான் ரோட் அண்ட் சுச்சுவேஷன். ஓகே. அடுத்தது இதுதான் மேஜரான அந்த மீன். ஆக்சலரேட்டர், பிரேக், கிளட்ச். ஸோ பிரேக்கு, கிளட்சு. ஓகே. இதில் முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, கால் வெரி குட். சப்பலை ஓப்பன் பண்ணிருக்கு. இல்லை, அது நல்லா கீழே தள்ளினேன். உனக்கு ஃபர்ஸ்ட் கால் எட்டுதா? கால் எட்டுது. இல்லை, இந்த தொடைக்கு சப்போர்ட் இருந்தால் சீட்டை ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி முன்ன பின்ன கீழே இருக்கிற கம்பி இருக்கும். ஓகேவா? இப்போ உனக்கு வந்து முட்டியில் இந்த ஸ்டீரிங் இடிக்கக்கூடாது. இடிக்குது பாரு. ஸோ கொஞ்சம் பேக் வரணும். லைட்டாக பேக் வா, ஸ்லோவாக. எஸ். ஸ்டாப். முட்டையில் எதுவுமே இடிக்காத அளவுக்கு வச்சுக்கோ. இது கூட கீழே மேலே ஏற்றலாம். இப்போ மேலே தான் ஏற்றி வச்சுருக்கேன். ஓகே. இந்த லீனிங் ஆங்கிள் கூட நீ இப்படி வச்சுக்கலாம். இது பண்ணனா வரும். இந்த சைடு இருக்கும், அந்த சைடு இருக்கும். கரெக்டு. பின்னாடி சாஞ்சாலும் பின்னாடி வரும். ஃப்ரண்ட்ல இது பண்ணா ஃப்ரண்ட்ல இப்படி வரும். வந்துருச்சா? ஓகே. இப்போ கொஞ்சம் நல்லா வியூ தெரியுதா? வெரி குட். ஃபர்ஸ்ட் நீ கம்ஃபர்ட்டபிளா இருந்தாதான் கார் ஓட்ட முடியும். எனக்கு இது கொஞ்சம் பரவாயில்லை, முன்னாடி இருந்ததை விட. ரைட்டா? நெக் பெயின் எல்லாம் பாத்துக்கோ. ஓகே. ஃபர்ஸ்ட் ரைட் லெக் 2 வேலை பார்க்கும். நேத்திக்கே நான் பேசிக்கா சொன்னதுதான். ஆக்சலரேட்டர் A B C. ஸோ A B C இப்படி வச்சுக்கணும். A B ஆக்சலரேட்டர், பிரேக்கு. கால் எப்பவுமே தூக்கி வை, அப்படியே வைக்காத. இது தூக்கி பிரேக்கு. ஆக்சலரேட்டர், பிரேக்கு. பரவாயில்ல, நியூட்ரல்ல தான் இருக்கு. தைரியமா. ஆக்சலரேட்டர், பிரேக். திருப்பியும் ஆக்சலரேட்டர், பிரேக். தெரியுதா? அந்த இன்ஜின் சவுண்ட் ஃபீல் பண்ண முடியுதா? முடியுது. சோ ஆக்சலரேட்டர் ஒரு பூம் சவுண்ட் வருதா? ஆக்சலரேட்டர் இதுல பிரஸ் பண்ணாத. இங்க பிரஸ் பண்ணு. இரு ஃபீல் பண்ணு ஃபர்ஸ்ட். இன்னொரு பிரஸ் பண்ணு. இதுதான் இவ்வளவுதான் பிரஸ் பண்ணணும். தெரியுதா? தெரியுதா? ரொம்ப மைல்டா. இந்த தம்பு போதும். மைல்டா அப்படியே ஹோல்ட் பண்ண. இங்க ஆர்பிஎம்னு ஒன்று இருக்கா? இப்போ 1ல இருக்கும்னு நினைக்கிறேன். 1 கீழே இருக்கா? அப்படியே 1லயே மெயின்டைன் பண்ண. பிரஸ் பண்ணு. அப்படியே வெயிட் பண்ணு. அப்படியே ஹோல்ட்ல கீழே வரக்கூடாது. மேலேயே ஹோல்ட் பண்ணு. 1க்கு மேலேயே ஹோல்ட் பண்ணு. கீழே வா. ஹோல்டு கீழே போகக்கூடாது. 1லயே வெயிட் பண்ணு. அப்படியே ஹோல்ட். பரவாயில்ல. மேலே கீழே அந்த 1க்கு மேலே போயிட்டு வரட்டும். 2க்கு கீழே 1 to 2க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணு. அப்பதான் உனக்கு ஆக்சலரேஷன் கண்ட்ரோல் வரும். இது எதுக்குன்னா சிட்டில டிராஃபிக்ல ஓட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த 1 RPMலயே இதான் ஹோல்டு, ஆக்சலரேஷன் ஹோல்டு. ஓகே. புரியுது, ஃபீல் ஆகுது. கொஞ்சம் லைட்டா பிரஸ் பண்ணு. பிரஸ் பண்ணு. 2க்கு கொண்டு போ. ஸ்டாப். அப்படியே 2ல ஹோல்ட் பண்ணு. இப்போ 1 கீழே வந்துருச்சு.
கொண்டு போய் ஹோல்ட் பண்ணுங்க. வெரி குட். ஃபர்ஸ்ட் வண்டியை ஃபீல் பண்ணுங்க. நம்ம வண்டி இது வந்து தூக்கி கீழே கொண்டு வரக்கூடாது, அந்த மாதிரி ப்ராக்டிஸ். ஸோ அப்போதான் உனக்கு அதே ஸ்பீடில் நீ மொமெண்டம் மெயின்டைன் பண்ண முடியும். விட்டு விட்டு கொடுத்தனா உனக்கு வந்து வண்டி குலுங்கி 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 போகும். அவ்வளோதான், இவ்வளோதான். இந்த 2க்கு மேலே மெயின்டைன் பண்ண கற்றுக்கிட்டாலே போதும். 3க்கு மேலெலாம் நமக்கு தேவையே இல்லை. 1 2 3 அந்த ஆர்பிஎம் 3க்குள்ள தான் மெயின்டைன் ஃபர்ஸ்ட் இனிஷியல். அதுக்கப்புறம் அது பார்த்துக்கலாம் எப்படின்ட்டு. பிரேக்கை வந்து இப்படி அமுக்கணும். நீ ஆக்சலரேட்டர் இப்படி அமுக்கலாம். காலை தூக்கி இங்க பிரஸ் பண்ணாத, இங்க இல்ல இந்த மேல இந்த பாதத்துல இந்த இடம் புரியுது. கீழே அது பிரேக் நல்லா பிரஸ் பண்ணனா உள்ள வரைக்கும் போதா? ஓகே, நீ அது பொறுமையா பிரஸ் பண்ணணும். ஆக்சலரேட்டர் பிரேக் இல்ல பரவாயில்ல, பிரேக் ஆக்சலரேட்டர் பிரேக் அதை பார்க்கவே பார்க்காத. ஆக்சலரேட்டர் பிரேக், ஆக்சலரேட்டர் பிரேக், ஆக்சலரேட்டர் பிரேக், ஆக்சலரேட்டர் பிரேக். ஓகே, இதுதான் பேசிக். ஓகே, கியர் எடுத்தது. கியருக்கு இந்த கால் வச்சிருக்கல, இது ஃபிங்கர்ல இல்ல, நல்லா மிதிக்கிற மாதிரி நல்லா மிதிங்க. ஃபுல்லா போகணும். லெஃப்ட் லெக்ல தான் ஃபுல் ஃபங்க்ஷன். ஃபுல் மிதிங்க. கேட்டலையா? போலாமா? ஃபுல்லா தரையில இடிங்க. அவ்வளவு தூரம். இப்போ உனக்கு கால் இடிக்குதா? கஷ்டமா இருக்கா? இல்ல, ஈஸியா தான். ஓகே ஃபைன். ஓகே, இப்போ இந்த கியர் இருக்குல்ல, ஸோ ஃபுல் கிளட்ச் மிதிச்சு கியர் 1. ஓகே, மிதிச்சுக்கிட்டே இரு. ஆக்சிலேட்டர் கொடுக்காது, வண்டி ஆன்ல தான் இருக்கு. 1 இல்ல விழல, இது நியூட்ரல். இப்படி ஷேக் ஆச்சுன்னா நியூட்ரல். ஃபுல் நல்லா போடுங்க. போடலன்னா அப்போ ஆக்சிலேட்டர் நீங்கள் அது சரியாக மிதிக்கல, இப்போதான் உழுது. சரி, அதான் சொல்கிறேன், ஃபுல்லாக மிதிக்கணும். இப்போ நீ காலை எடுத்தனா வண்டி மூவ் ஆகும். ஜென்ரலாக சொல்கிறேன், இப்படி தள்ளா நியூட்ரல் தான் வரும். இது நியூட்ரல். இப்படி ஷேக் ஆச்சுனாலும் நியூட்ரல். 1 போடுங்க. இப்போ ஷேக் பண்ணுங்க. இடிக்குதா? இடிக்குது, அது 1. அதே மாதிரி நியூட்ரல் கொண்டு வந்துட்டு கீழே இப்படி தள்ளி இப்படி போடுங்க. இப்படி தள்ளி இப்படி போட்டா செகண்ட் கியர். அப்படியே தள்ளுங்க. நியூட்ரல் எப்படி? அப்படியே ஸ்ட்ரைட்டு. தேர்டு அப்படியே ஸ்ட்ரைட்டு. ஃபோர்த்து. ஃபோர்த்து என்னைக்குமே ஈஸி, ரொம்ப ஈஸியாக தான். அடுத்தது 5th. அது எப்படின்னா அப்படி வந்துட்டு 5th. இவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லா காரும் இப்படி தான். சில கார்ஸ் மட்டும்தான் கியர் மாறும். ஓகே, நியூட்ரல் இருக்கிறதுக்குள்ள என்னன்னா நீங்க அங்க பார்க்க வேணாம், இப்படி வச்சுட்டு இப்படி தட்டினாலே நியூட்ரல் தான். நார்மலாவே சென்ட்ரல் நீ எங்க வேணா வச்சுக்கோ, இப்படி தட்டினாலே அது நியூட்ரல்ல தான் வரும். இப்போ கால் எடுத்து நியூட்ரல்ல தான் இருக்கும். நியூட்ரல்ல இருக்கும்போது அதே மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்தா மூவ் ஆகாது. நமக்கு ஸ்டேபிளா தான் இருக்கும். கியர் 1க்கு போனா தான் மூவ் ஆகும். ஆமா. சோ இப்போ ஃபுல் கிளட்ச் தைரியமா அமுக்குங்க. கியர் பார்க்காம ஸ்ட்ரைட்டா வியூ பாருங்க. ஓகேவா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒரு 2 அடி மூவ் பண்ணுவோம் வண்டியை. ஓகே, கிளச்சு ஃபுல்லாக மூவ் பண்ணுங்க. கூட என்னதான் அது பார்ப்பீங்க, வெட்ட வெளி தான் பார்த்துக்கலாம். விழலை, ஃபர்ஸ்ட் கியர் விழலையே. அப்போ கிளச்சு தப்பாக மிதிச்சோன்னா போயிடும், கியர் பச்சு போயிடும். ஃபுல் கிளச்சு மிதிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு. இப்போ கியர் போடுங்க. ஓகே, இப்போ பொறுமையாக ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு ஆக்சிலேட்டரை பொறுமையாக டச் பண்ணிட்டு கிளச்சை ஸ்லோவாக விடுங்க. தெரியுமா விடுங்க. என்னதான் போடுங்க. விடுங்க, கரெக்ட் தான். லைட்டாக இல்லை, ஆக்சிலேட்டர் விட்டுறலாம். ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, கிளச் ஃபுல் கிளச். ஓகேவா? சாரி ஆன். இது ஏன் ஃபால்ட்டு. ஹேண்ட் பிரேக் எடுக்க மறந்துட்டேன். அப்படியா? சேஃப்டி ஹேண்ட் பிரேக் போட்டேன். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபுல் கிளச் மிதிச்சா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஃபுல் கிளச் மிதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆக்சிலேட்டர் மிதிக்க கூடாது. ஓகேவா? ரைட்டா? ஏசி நியூட்ரல்ல தானே இருக்கு. நியூட்ரல் செக் பண்ணுங்க. செக் பண்ணிட்டீங்களா? ரைட், நியூட்ரல்ல இருக்கு. ஓகேவா? நம்பி ஹேண்ட் பிரேக் எடுக்கிறேன் கீழே. இருங்க, நான் எடுக்கிறேன் காலை. ஓகேவா? ரைட். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. ஃபர்ஸ்ட் கியர் நியூட்ரல் தான். நியூட்ரல் தானே? ஓகே. தைரியமா இருக்கலாம். ஓகேவா? நேரம் மட்டும் பார்த்து ஃபர்ஸ்ட் கியர். கிளச்சு ஃபுல் கிளச்சு, ஃபர்ஸ்ட் கியர். ஓகேவா? இப்போ அப்படியே ஸ்லோவாக கிளச் விடுங்க. ஸ்லோவாக கிளச் மட்டும் விடுங்க, ஆக்சிலேட்டர் வேணாம். விட்டுட்டேன். திருப்பி நியூட்ரல் வாங்க.
ஜாக்கி ஜான் டெக்னிக் தான். ஸ்டார்ட், ஃபுல் கிளட்ச், இது சட்டையை போடு, சட்டையை கலட்டு, அந்த மாதிரி தான். ஓகேவா? மூவ் பண்ணுங்க. ஸ்லோவா கிளட்ச் விடுங்க. இது இப்போ நியூட்ரல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கியர் ஸ்லோவா விடுங்க. ஸ்லோவா கிளட்ச் விடுங்க. ஸ்லோவா விட்டா போதும். ஐயோ, இப்போ கிளட்ச் மிதிக்கலாம், ஆனால் கியர் விடுதா. திருப்பி ஸ்டார்ட். இன்னைக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, ரெக்கார்டிங் தான் ரொம்ப நேரம் ஆகும். ஃபியூ ஹவர்ஸ் லேட்டர். கியர் போடுங்க, தைரியமாக கியர் போடுங்க. ஸ்ட்ரைட்டாக பாருங்க. ஓகே, ஸ்லோவாக கிளட்ச், எவ்வளோ ஸ்லோவாக விட முடியுமா விடுங்க. ஸ்லோவாக விடுங்க. தைரியமாக விடுங்க. விடுங்க. அப்படியே விடுங்க. ஆக்சிலேட்டர் கொடுக்க வேணாம். போதா? இந்த ஸ்டீரிங்கை லைட்டாக போங்க. போட்டோம். இப்போ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக அவ்வளோதான். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. கரெக்ட் தான். கிளச்சில் இருந்து கால் எடுத்துடலாமா? ஓகே, போதா வண்டி? போகுது. சென்டரா வண்டி. சென்டர் இப்படி வாங்க. சரி வாங்க, வண்டி மூவ் ஆகுது. லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுங்க. லைட்டாக விட்டு இந்த பக்கம் போங்க. தைரியமா ஓட்டுங்க. கரெக்டாக தான் ஓட்டுறீங்க. நிறைய ரொட்டேட் ஆகி பரவாயில்ல. பாதி அப்படியே சென்டரா வாங்க. நான் பார்த்துக்கிறேன். இந்த பக்கம் ரைட். திருப்பி. ஓகே, ஸ்டாப். பிரேக். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே ஒரு சின்ன பள்ளம். ஸ்டார்ட் பண்ணுங்க. தைரியமா இருக்கீங்களா? தைரியமா இருக்கேன். இது ரிவர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ ஆக்சுவலி ரிவர்ஸ் அவங்க சொல்லலை. இப்படி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி இப்படி. ஓகேவா? நான் இப்போ ஆக்சிலரேட்டர் இல்லை, கிளட்சை மட்டும் விடுங்க. பொறுமையா. இப்போ எப்படி ஈஸியாக போகுது வண்டி. பிரேக். ஓகேவா? கிளட்சை வந்து பிரேக் அடிக்கும்போது கிளட்சை பிடிக்கணும். அதுவும் ஒரு விஷயம் இருக்குது. சாரி, நான் இப்போ பிரேக்குக்கு வரல. பிரேக் அடிக்கும்போது கிளட்சை பிடிக்கணும். ஸோ இப்படி கிளட்சு பிரேக்கு, கிளட்சு ஃபுல்லாக அமுக்கி தான் பிரேக் அடிக்கணும். இந்த காலுக்கு ஃபுல் ஆக்ஷன் உண்டு. பிரேக் அடிக்கணும். ஆமாம். ஓகே, கீழே பார்க்காம இது பண்ணணும். ஓகேவா? ரைட்டா? திருப்பி ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும். நல்லா விண்டா இறக்கிட்டேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கியர். ஓகே, ஸ்லோவாக விடுங்க. பிரேக் அடிங்க. அப்படியே கிளட்ச் ஃபுல்லாக இருக்கட்டும். பிரேக். இதுதான் பிரேக். வண்டி ஆஃப் ஆகக்கூடாது. ஏன்னா கிளட்ச் விட்டதுனால தான் ஆஃப் ஆயிருக்கு. கிளட்ச் விடக்கூடாது. ஓகே, திருப்பியும் நான் ஹேண்ட் பிரேக்கே போடல. கியர் போட்டு நீங்களே மூவ் பண்ணுங்க. ஓகேவா? அப்படியே அந்த சைடு டர்ன் பண்ணுங்க. இப்படி டர்ன் பண்ணுங்க. நல்ல ஸ்டீரிங் டர்ன் பண்ணுங்க. ஃபுல்லாக டர்ன் பண்ணுங்க. டர்ன். என்னதான் அதுன்னு பார்த்துக்கலாம். டர்ன் பண்ணுங்க. சென்டர். பிரேக். ஸ்லோவாக பிரேக். இதுதான் ஸ்மூத் பிரேக். வண்டி ஆஃப் ஆகல. தெரியுதா? அப்படியே இருங்க. வெரி குட். பிரேக் பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். பிரேக் பிடிங்க. ஃபுல் கிளட்ச் இருக்கா? இப்போ ஓகேவா? ரிவர்ஸ் போட்டேன். இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ் தான். ஸ்லோவாக கிளட்ச் மட்டும் விடுங்க. திரும்ப விடுங்க. பிரேக்கும் விடுங்க. ஸ்லோவா. ஓகே, ஸ்டாப். பிரேக். ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட்டா? கியர் போட்டு ஃபர்ஸ்ட் கியர். அது சேஃப்டிக்காக நான் பண்ணேன். ஃபர்ஸ்ட் கியர் நான் சொல்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் போட்டாச்சா? ஃபுல்லாக அப்படியே டர்ன் பண்ணுங்க. ஸ்டீரிங் ஃபுல்லாக டர்ன் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவாக ஆக்சிலேட்டர் விடுங்க. இது கிளட்ச் விடுங்க. ஸ்லோவாக டர்ன். பிரேக். என்ன பண்ணாலும் இல்லை, பிரேக் தான்.